இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீங்க அந்த குடும்பத்தை பார்த்து காம்ப்ரமைஸா போலான்னு பேசுங்க. இல்லைனா கேசு கீசுன்னு தேவையில்லாம அலைய வேண்டியதா இருக்கும். தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்தா 6 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், உடனே நாங்க போய் பேசுறோம். நானும் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்றேன், நீங்களும் பேசுங்க. லேட் பண்ண வேணாம், பேசிட்டு சொல்லுங்க. சரிங்க சார். வரேன் மேடம். பரவாயில்ல. ஜூஸ் கொண்டு வரேன், குடிக்கிறீங்களா? வேண்டாம் சீனு, நித்யா வாங்க இங்க உடனே. இதோ வரமா. ரத்னா, பீரோல இருக்க பணத்தெல்லாம் எடு. அது எதுக்கு அத்தை? எடு சொல்றேன். இருக்கிற எல்லாத்தையும் எடு. இந்தாங்க அத்தை. நீயே வச்சுக்கோ கையில. உனக்கு தெரியாதுல்ல மாதவா, உங்க ரூம்ல உங்க பீரோல இருந்த பணத்தை எடுத்துதான் ஆபரேஷனுக்கு கட்டின. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த பணம் எப்படி வந்ததுன்னு ரத்னா கிட்ட கேட்டா அவளுக்கும் தெரியலன்னு சொன்னா. எனக்கு உன்னை காப்பாத்தி ஆகணும் மாதவா. சரி, இது தெய்வம் காட்டின வழின்னு மனசை இரும்பாக்கிக்கிட்டு இந்த பணத்தை எடுத்து ஹாஸ்பிட்டல்ல கட்டின. ஆனா எனக்கு அன்னையில இருந்தே மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பணமும் நம்ம வீட்லயா இருந்துச்சு? அதுவும் அண்ணன் ரூம்லயா? அண்ணா, ஏதனா இவ்வளவு பணம் உனக்கு? ஏம்பா, இத பத்தி நீ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. அம்மா. ஏன்பா என்கிட்ட மறைச்ச? அம்மா நாயகி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதானமா கூட்டிட்டு வந்திருக்கோம். 2-3 நாள் கழிச்சு இதெல்லாம் பேசிக்கலாமே. இப்ப அவன் ரொம்ப பேசினான்னா அவனுக்கு பெயின் அதிகமாயிடுமே. அதனாலதான் சொல்றேன். அவன் தான் சொல்லல. நீ ஏன் ரத்னா என்கிட்ட வாயே திறக்கல? அத்தை, நீங்க பணத்தை எடுத்துட்டு நிக்கும் போதே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேனே. நீ சொன்ன அந்த நிலைமையில அதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவும் கேட்க விரும்பல. இப்பயாச்சும் உண்மையை சொல்லு. அப்பா, உங்களுக்கு தெரியும் இல்லப்பா? அம்மா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டு இந்த பணம் என் கைக்கு வந்ததுமா. நான் கிளம்பும் போது வெளியே எங்கேயும் போவாத மாதவன் சொன்னீங்களேம்மா. பார்ட்டி வெயிட் பண்றாங்கன்ட்டு போனேனே, அவங்களோட பணம் தாம்மா இது. அன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க சொன்ன ஆள்கிட்ட பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. மாதவா. ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா?
ரொம்ப வலிக்குதானே? வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா நீ எதுவும் பேச மாட்டானே, ரெஸ்ட் எடுத்துக்கண்ணே. மா, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? அது எப்படி விடுவான்? எல்லாம் உடனே உடனே பேசினாதான் உங்க ஆத்தாளுக்கு மனசு ஆறும். இவ பேசி டென்ஷனை குறைச்சுக்குவா, மத்தவங்க மண்டையில டென்ஷனை ஏத்தி விட்டுட்டு போய் பூஜை ரூம்ல உட்காந்துக்குவா. நல்ல குடும்பம்டா சாமி. கூப்பிட்டியாம்மா? ஆ, ஆ. சாமிதான் அத்தை. சாமிதான் உங்க பிள்ளைய இந்த பணத்தை கொடுத்து காப்பாத்திருக்க அத்தை. எப்பவுமே தெய்வத்தை நம்பி கும்பிடுற நீங்க ஏன் இந்த பணத்தை தெய்வம் தான் கொடுத்துச்சுன்னு நம்ப மாட்டேங்கிறீங்க? எப்படி இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நம்ம மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அது யாரு பணமா இருந்தா என்ன அத்தை? உங்க புள்ள பொழைச்சது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நித்யா, சீனு, மா, நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அண்ணே நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அப்புறம் வரேன். சரிடா. இப்போ வாட்ஸ் ஹேப்பனிங் ஆதி? நீ உன் கண்ட்ரோல்லே இல்லையா? எப்படி இதெல்லாம் நடக்குது? டேட், ஆக்சுவலி அன்னைக்கு நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஆஃபீஸ் தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த ஆளு ரோட கிராஸ் பண்ணிட்டான் டேட். நான் அதை பத்தி கேட்கல. இட்ஸ் an ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பட் அதையே நீ என்கிட்ட மறைக்கணும்? நீ என்ன படிக்காதவனா? முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையை நான் அப்பவே சால்வ் பண்ணிருப்பேன். எனக்கு பதட்டத்தில் எதுவும் புரியல டேட். அந்த கமலேஷ் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான்.